ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களே நீங்கள் சேமித்த சேமிப்பிலேயே சிறந்த சேமிப்பு என்ன தெரியுமா? நீங்க வகை வகையா கட்டிருக்க வீடு இல்லை, நீங்கள் கட்டி கட்டியா சேர்த்த தங்கம் இல்லை, கட்டுக்கட்டாக சேர்த்த பணம் இல்லை. நீங்க சேமித்த சேமிப்பிலே சிறந்த சேமிப்பு அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண், அல்ல ஒழுக்கமுள்ள மனைவி, இறையச்சமுடைய மனைவி. ஒருத்தர் 10 வீடு இருக்கு, 10 கோடி இருக்கு, ஆனா பொண்டாடிட்ட தொழுகை இல்ல, இறையச்சம் இல்ல, ஒழுக்கம் இல்ல, இவனுடைய சேமிப்பு சரியில்லைங்க. சொல்லலாம், என்னடா சேமிப்பு? உன்னை ஒண்ணுமே இல்லை, பரம ஏழை, ஆனா உனக்கு அல்லாஹ் கொடுத்த மனைவி சாலிஹான மனைவி, இறையச்சமுடைய மனைவி. தொழுகை நேரம் வந்தா வாங்க சொல்லப்பட்ட உடனே தக்பீர் கட்டி அல்லாஹ்வை தொழுவால, அப்படிப்பட்ட மனைவி உனக்கு அமைஞ்சிட்டா இதை விட உலகத்துல உனக்கு சிறந்த சேமிப்பு எதுவுமே இல்லடா என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. யார சொன்னாங்க? அந்த தகுதி உங்களுக்கு தானங்க. இதுல பெண்களை உயர்வுபடுத்துகின்ற வேலை இருக்குங்க. இந்த மார்க்கம் பெண்களை அவ்வளவு கண்ணியப்படுத்துது, ஆண்களை சொல்லலையே. இந்த மார்க்கம் பெண்களை அவ்வளவு உயர்வுபடுத்துது. சிறந்த சேமிப்பு நீங்க தானா. எது இருக்கணும் உங்ககிட்ட? அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இருக்கணும், வேற ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட பணம் வேண்டாம், காசு வேண்டாம், உங்ககிட்ட அழகு வேண்டாம், வகை வகையான ஆடை வேண்டாம், உங்ககிட்ட வகை வகையான காடு வேண்டாம், பங்களா வேண்டாம். உங்ககிட்ட அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் உங்க உள்ளத்துல இருந்தா உங்களை விட சிறந்த சேமிப்பு வேற எதுவுமே இல்லை.